ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்க போவதான தலைப்பு பலத்தின் மேல் பலன். பலத்தின் மேல் பலன் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் எந்த இடத்துல பலவீனப்பட்டிருக்கிறீர்கள், மனதளவில், சரீர பிரகாரமாய், பொருளாதார ரீதியான காரியங்கள்ல நான் பலவீனப்பட்டிருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இந்த செய்தியை முடிவு வரை கேளுங்கள். இந்த வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே பலத்தின் மேல் பலன் கொடுக்கும் என்று நான் உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். அதாவது ஆண்டவர் எல்லோரையும் தன்னுடைய பிள்ளைகளை போல பார்க்கிறார். திருச்சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகள், திருச்சபைக்கு வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பிள்ளைகள், இவர்கள் பலத்தோடு வாழ வேண்டும், பலவீனம் மாற்றப்பட வேண்டும் என்பது ஆண்டவராக இயேசுவானவருடைய திட்டமாக இருக்கிறது. அப்ப நமக்குள் உலகபூர்வமான பலன் இருக்கிறதா அல்லது தெய்வீகம் சார்ந்து ஆவிக்குரிய பலன் இருக்கிறதா? உலகபூர்வமான பலத்தை வைத்து எதையும் சாதித்து விட முடியாது. ஆனால் ஆவிக்குரிய தெய்வீக பலத்தை வைத்துக் கொண்டு உலகத்தையும் ஜெயித்து விடலாம். உலகத்தில் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 29:11 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அதாவது இந்த இடம் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசுவானவர் நிச்சயமாகவே உங்களுக்கு பலன் கொடுப்பார் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்ப பலன் கொடுப்பார். நாம அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், பலவீனங்கள் மாறும். அப்ப ஆண்டவர் யாருக்கு பலன் தருகிறார்? யாருக்கு இந்த பலன்? அவருடைய பலன், அந்த தெய்வீக பலனை யாருக்கு தருகிறார்? சங்கீதம் 84 அதிகாரத்துல 4-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, ஆண்டவராக இயேசுவின் வீட்டில வாசமாய் இருக்கிறவர்கள், ஆண்டவராக இயேசுவின் வீடு திருச்சபையில வாசமாய் இருக்கிறவர்கள், சபையை குறித்து பாரமாய் இருப்பவர்கள், சபைக்கு சரியாய் வருபவர்கள், அவர்கள் என்ன செய்வாங்களாம்? எது நடந்தாலும் ஆண்டவராக இயேசுவை துதிப்பார்கள். அந்த துதிக்கிற ஜனங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாடு வேதாகமத்துல, பழைய ஏற்பாட்டுல பலவீனத்தில் பலன் கொடுக்கிறார். பழைய ஏற்பாடு வேதாகமத்துல, பழைய ஏற்பாட்டுல பலவீனத்துல பலன் கொடுக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டுல பலத்தின் மேல் பலன் கொடுக்கிறார். இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற பலத்தை பார்க்கிலும் உங்களுக்கு அதிகமான பலனை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிங்கள். ஆனா நான் பலவீனன்னு சொல்லிடாதீங்க. இந்த பலவீனத்துல இயேசுவின் பலன் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள் என்று ஆண்டவராக இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, பலவீனம் எதுல பலவீனம் வரும்? ஒரு மனுஷனுக்கு மனதுல பலவீனம் வரும், மனசாட்சியில பலவீனம் வரும், ஆவியில பலவீனம் வரும், சரீரத்துல பலவீனம் வரும், விசுவாசத்துல பலவீனம் வரும். அப்ப நாம பலவீன பாத்திரர்களா இருக்கிறோம். நம்மை பலப்படுத்தக்கூடிய தெய்வமா இயேசுவானவர் இருக்கிறார். இப்படி பலவீனங்கள் இருக்கிறது. இப்ப இந்த பலவீனத்தை ஜெயிக்கணும், இப்ப என் வாழ்க்கையில பார்த்து கொண்டு இருக்கிற பலவீனத்தை ஜெயிக்கணும்னா இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பலவீனம் மாறும், பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். இப்ப இயேசு என்ற நாமத்தை நாம சொல்லும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய பலவீனங்கள் மாறும், நான் பலன் பெற்றவனாக இருப்பேன். ஆண்டவராக இயேசுவானுடைய திட்டம் பாருங்க. நம்முடைய கோத்திரங்கள்ல கூட, நாம மட்டும் இல்ல, நமக்கு பின் வரக்கூடிய சந்ததிகள் கூட என்ன ஆகக்கூடாதான்? பலவீனமா இருக்கக்கூடாது என்பது ஆண்டவராக இயேசுவின் திட்டமா இருக்கிறது. சங்கீதம் 105:37 வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அதாவது உங்களுக்கு பிறகாக வரக்கூடிய சந்ததிகள் கூட பலமாய் இருப்பார்கள், பலவீனப்பட மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கோத்திரங்கள் அதுல கூட பலவீனம் இருக்கக்கூடாது. நாம கிறிஸ்துவுக்குள் பலன் பெற்றிருக்குதா, நம்முடைய பலன் நம்முடைய சந்ததிகளுக்கு வரும். அப்ப நமக்கு எப்படிப்பட்ட பலன் ஆண்டவர் தராராம் தெரியுமா? எப்படிப்பட்ட பலன் பாருங்க. வேதம் சொல்லுது, என்னாகமம் 24:8 காண்டாமிருகத்தின் பலனை கொடுக்கிறார் என்று. அப்ப நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன் காண்டாமிருகத்தின் பலன். விசுவாசிகளுக்கு ஆண்டவராகிய இயேசுவானவர்
பலன் கொடுக்கிறார். அது காண்டாமிருகத்தின் பலனா இருக்கிறது. இதுக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது. இந்த பலனுக்கு முன்னாடி எந்த பொல்லாத பலனும் நிற்க முடியாது. நான் சொல்லுகிறேன், விசுவாசிங்கள். இயேசு என்னும் நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் பலவீனங்கள் மாறும், பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். ஆனா இன்றைக்கு நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நான் பலவீனன், நான் பிரோஜனம் இல்லாதவன், நான் குப்பை, எனக்குள்ள அப்படி ஒரு பலம் இல்லை. பாருங்க, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு ராஜா சொல்றாரு பாருங்க. யோசேபாத் எனக்கூடிய ராஜா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா சொல்லுகிறார், எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் இவன் சொல்றான் பாருங்க, எங்களுக்கு விரோதமா ஜனங்கள் வந்துட்டாங்க, 3 விதமான வல்லமைகள் வந்துருச்சு, இதை எதிர்க்க எங்களுக்கு பலன் இல்லை. 3 விதமான வல்லமைகள், சத்துருக்கள் இவனை சொல்றாங்க. இப்ப நீங்க பாருங்க, உங்களுக்கு விரோதமான மனிதர்கள் எழும்பி வரலாம், கொல்லாத வியாதி எழும்பி வரலாம், இல்ல தரித்திரம் எழும்பி வரலாம். ஆனா அதை பார்த்த உடனே எங்களுக்கு இதை சமாளிக்க பலன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அபிஷேகம் பெற்ற மனுஷன், விசுவாசிக்கிற மனுஷன் தன்னுடைய பலவீனத்தை பேசுறான். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன என்றால், ஆண்டவரே, உமது பலத்தினாலே இந்த பலவீனத்தை நான் ஜெயிப்பேன், எனக்கு விரோதமா வருகிற பலவீனத்தை ஜெயிப்பேன். அப்படி ஒரு விசுவாசத்தை சொல்லணும். தானியேல் பாருங்க, தானியேல் பெரிய தீர்க்கதரிசி, வல்லமையான ஒரு ஆள். அவருடைய வாயின் அறிக்கை பாருங்க, தானியேல் 10ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள்ல, அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாக ஒருவர் என் உதடுகளை தொட்டார். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நிற்கிறவரை நோக்கி, என் ஆண்டவரே, தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன். ஆகையால் என் ஆண்டவருடைய அடியேன் என் ஆண்டவரோடு பேசக்கூடாதது எப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றார். இவர் எப்படிப்பட்ட தேவ மனுஷன் பாருங்க, என்கிட்ட பலனே இல்லை. தரிசனங்களை பெற்றவர், உண்மையான மனுஷன், அபிஷேகத்தை பெற்றவர், சிங்கத்தின் கபியில சிங்கத்தின் வாயை கட்டினவர், செங்கல் சூளையில தூக்கி போடும்போது அவியாது இருந்த ஒரு மனுஷன். ஆனா சொல்ற வார்த்தை பாருங்க, என்னில் பலன் இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள், திருச்சபைக்கு வருகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள். ஆனால் சூழ்நிலை வரும் பொழுது எனக்கு பலன் இல்லை. சத்துருக்களை எதிர்கொண்டு வரும்பொழுது எனக்கு பலன் இல்லை, வியாதி எதிர்கொண்டு வரும்பொழுது எனக்கு பலன் இல்லை, தரித்திரம் எதிர்கொண்டு வரும்பொழுது எனக்கு பலன் இல்லை. இப்படி சொல்லக்கூடாது. சிலரோட வாழ்க்கையில தேவ பலனை இழந்து போயிடுறாங்க. ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறாரு, அந்த பலத்தை என்ன பண்றாங்க? இழந்து போயிடுறாங்க. ஆண்டவராக இயேசுவானவருடைய பலத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆனா கொஞ்ச நாள் அந்த பலன் போயிடுது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்று என்றும். பாருங்க, ஆண்டவர் கொடுத்த பலன் போயிடுச்சு, கர்த்தர் கொடுத்த பலன் போயிடுச்சு, கிருபை என்னும் பலம் போயிடுச்சு, தெய்வீக சுகம் என்னும் பலம் போயிடுச்சு, சமாதானம் என்னும் பலம் போயிடுச்சு, அபிஷேகம் என்னும் பலன் போயிடுச்சு. நம்முடைய நிலவரம் என்ன? நம்முடைய பலன் எப்படி இருக்குது? கிருபையில பலப்பட்டிருக்கனா, விசுவாசத்துல பலப்பட்டிருக்கனா, அபிஷேகத்தை பலப்பட்டிருக்கனா, தெய்வீகத்துல பலப்பட்டிருக்கனா? என்னுடைய பலன் எப்படி இருக்கு? போயிருச்சா இருக்கா? பாருங்க, மோசே பாருங்க, மரிக்கும் போது 120 வயசு. அந்த வயசுல கூட அவன் கண்கள் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவில்லை என்று உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வனாந்திரத்துல நடக்கிறான், பலன் குறையல. யுத்தம் செய்கிறார், பலன் குறையல. நம்முடைய ஆவிக்குரிய பலன் எப்படி இருக்கு? நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபிக்கிறோம், சபைக்கு வரோம், ஆராதிக்கிறோம், ஆனா பலன் எப்படி இருக்கு? நம்ம இதெல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய பலன் இன்னும் என்ன ஆகும்? பலத்தின் மேல் பலன் அடையும். இயேசுவை உயர்த்தும் இடத்துல பலத்தின் மேல் பலன் அடையும். நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்கள், உங்கள் பலவீனங்கள் பலனாய் மாறும். யோசுவா 14ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல காலேப் சொல்ற வார்த்தை பாருங்க. 85 வயசுல காலேப் சொல்ற ஒரு வார்த்தை, மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்குள் இருக்கிறது. பாருங்க, யுத்தத்துக்கு போறேன்றான், இந்நாள் வரைக்கும் எனக்கு பலன் இருக்கு, அந்த பலன் எனக்குள்ள அப்படியே இருக்கு. 85 வயசுல கர்த்தர் கொடுத்த பலன். இப்ப நாம பலத்துல வளரணும். இந்த பலத்துல வளரணும்னா என்ன செய்யணும்னா, கடவுளுடைய வார்த்தைக்குள்ள இருக்கணும், இயேசுவின் வார்த்தைக்குள்ள இருக்கணும், அவரை உண்மையாய் ஆராதிக்கணும், துதிக்கணும், சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. இப்படி இருக்கும் பொழுது எனக்கு இருக்கிற பலனையும் நான் தக்க வைத்துக் கொள்ள முடியும். எனக்கு பலத்தின் மேல் பலத்தையும் கர்த்தர் கொடுப்பார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆவது வசனத்துல ஆண்டவராக இயேசுவானவரே
ஆவியிலே இந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தில் நிறைந்து தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. ஆவியிலே பலன் கொண்டதுதான் இயேசு என்ன பண்ணாரு? சாத்தானை ஜெயித்தார். ஆவியில பலன் இருக்கும்போதுதான் பொல்லாத வல்லமைகளை ஜெயிக்க முடியும். அப்ப எத்தனை பேருக்கு இன்னைக்கு பலன் இருக்கு? இன்னைக்கு எத்தனை பேருக்கு புது பலன் வேணும்? புது பலன் வேணும்னா இதுக்கு நாம என்ன செய்யணும்? இன்னைக்கு எனக்கு ஒரு புது பலன் வேணும் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு பலவீனத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு புது பலன் வேணும், என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல அமரணும், உட்காரணும். அதே போல அங்க விழுந்து கிடக்கணும். தேவ சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு பலனை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா 40:31 வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். நாம அவருக்காக காத்திருக்கிறோம், அவருக்காக காத்திருக்கணும். இப்ப நான் திரும்பி கேட்கிறேன் பாருங்க, நாம அவருக்காக காத்திருக்கிறோமா இல்ல அவரை காக்க வைக்கிறோமா? எப்படி இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை? நாம் அவருக்காக காத்திருக்கும் பொழுது கழுகுகளை போல பலன் எழும்புவார்கள். அதாவது உங்கள் வாழ்க்கையில எப்படி எழும்புவீர்கள் என்றால், ஜெபத்துல எழும்புவீங்க, கிருபையில எழும்புவீங்க, விசுவாசத்துல எழும்புவீங்க, அபிஷேகத்தை எழும்புவீங்க, ஆசீர்வாதத்தை எழும்புவீங்க. அவருக்காக காத்திருக்கும் பொழுது, அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாகும். உங்கள் பலவீனங்கள் முற்றிலுமாய் மாறும். அது மட்டும் இல்ல, எந்த பலன் கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டவர் தெய்வீக பலத்தை மட்டுமல்ல, ஐஸ்வர்யத்தின் பலனையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாள்ல எனக்கு ஒரு ஐஸ்வர்யம் என்னும் பலன் இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களானால் அந்த ஐஸ்வர்யத்தின் பலனை கொடுக்கிறார். யாருக்கு? தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு, அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு. உபாகமம் 8:18 வாசித்து பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். இந்த பலன் கிடைச்சிருச்சுன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தல், ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அவருடைய பலனுக்குள் ஐஸ்வர்யம் இருக்கிறது. இப்ப பாருங்க, அது எப்படிப்பட்ட ஐஸ்வர்யமா? வேதனையை கூட்டாத ஐஸ்வர்யம். வேதனையை கூட்டாத ஐஸ்வர்யத்தை தருகிறார். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நான் பலவீனத்துல இந்த செய்தியை கேட்டேன், எனக்கு ஆண்டவர் பலத்தை பற்றி பேசியிருக்கிறார். நான் சாதாரண ஆள் இல்லை, எனக்கு காண்டாமிருகத்தின் பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பலன் கொடுக்கும். எந்த சூழ்நிலையிலும் நான் பலவீனன் என்று சொல்ல மாட்டேன். எனக்கு இயேசுவின் பலத்தினால் நான் என் சத்துருவை ஜெயிப்பேன், என் வியாதியை ஜெயிப்பேன், என் தரித்திரத்தை ஜெயிப்பேன். அவர் கொடுத்த பலனை நான் இழந்து போக மாட்டேன். நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன், அவருக்காக காத்திருப்பேன். அவர் எனக்கு பலனை கொடுப்பார், நான் உயர எழும்புவேன். அது மட்டுமல்லாமல் ஐஸ்வர்யத்தை பெற்று ஐஸ்வர்யவானாய் வாழ்வேன் என்று நாள கர்த்தர் உங்கள் மத்தியில இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார். இது விசுவாசிங்கள், இனி நீங்கள் பலவீனர்கள் அல்ல, பலத்தின் மேல் பலன் அடைந்து வாழ்வீர்கள் என்று ஆண்டவராக இயேசுவின் நாமத்தால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.